ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஹிந்துவில் வந்திருக்கு. ஷுட் த க்ரீமி லேயர் நார்ம் பி எக்ஸ்டெண்டட் டு SC/STs அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரைங் டு எக்ஸ்டெண்ட் த க்ரீமி லேயர் ப்ரொவிஷன் ஃபார் த SC/STஸ்க்கும் வந்து ப்ரொவிஷன் இருக்கணும். OBCஸ்க்கு மட்டும் இப்போ இருக்குது. ஸோ தே வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் டு SC/STs ஆல்சோ. ஸோ அதுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எமினன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க வியூ சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து யாருன்னா தோழத் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிசர்வேஷன் எதுக்காக SCஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இவ்வளோ நாளும் 2000 இயர்ஸாக அவங்களுக்கு தே வேர் நாட் கிவன் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி எஜுகேஷன்லேயும் அவங்களால எந்த பங்கும் வைக்க முடியல, இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எந்த விஷயத்துலையும் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சொசைட்டியில் அவங்கள வந்து ரொம்ப பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இது ஒரு காம்பன்சேஷனாக, இந்த பாகுபாடுக்கு எதிராக, இந்த அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு எதிராக ஒரு காம்பன்சேஷனாக தான் இந்த ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் என்ன பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட் அப்படின்னா, ஒரு கமிட்டி செட் பண்ணலாம். பீப்புள் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க சர்வீஸில், அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாட்டி பாகுபாடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அவங்க செக் பண்ணியிருக்கலாம். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சர்வீஸில் என்டர் ஆனதுக்கு அப்புறமும் வந்து லாட் ஆஃப் பாகுபாடு இருக்குது. அவங்கள வந்து சர்வீஸில் இருந்தால் கூட அவங்கள ப்ரொமோஷன் அதில் கூட ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தங்க வந்து அஸ்வினி தேஷ்பாண்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷனுக்கு காரணங்கள் வந்து எதுக்காக அப்படின்னா, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன், 2 ரீசனும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நிச்சயமாக வந்து ரிசர்வேஷன் வந்து என்ட்ரி லெவல்லையும் கொடுக்கணும், ப்ரொமோஷன்லேயும் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம் கிடையாது. ரிசர்வேஷன்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக தான் அந்த ரிசர்வேஷன் ஒர்க் ஆகுது. ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம் இல்லை. இது வந்து நம்மளுடைய பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு காம்பன்சேஷனாக தான் இது விளங்குது. ஸோ ஆனால் இது OBCs எடுத்துக்கிட்டோன்னா, அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் மெயினாக எதுக்குன்னா எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்னால தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த க்ரீமி லேயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் SC/STஸ்க்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக தான் இந்த ரிசர்வேஷன், இட்ஸ் நாட் ஃபார் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாப்ஸில் ஹையர் எஜுகேஷன்லாம் வந்த பிறகும் கூட ஒவ்வொருத்தவங்களும் திருப்பியும் ஹராஸ் பண்ணப்படுறாங்க. அதுவும் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கூட இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்குது. அவங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கூட இதை லிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க கொஷின் அப்படின்னா, ஸோ இன்னொன்று கேட்குறாங்க, எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேறு, டிஸ்கிரிமினேஷன் வேறு, ரெண்டுமே இண்டிபெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, விமன் வந்து ரிசர்வேஷன் கேட்குறாங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு, அவங்க பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலையே. ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். அப்போது வந்து இன்னொரு கொஷினும் இருக்குது. லிமிட் செட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ரிசர்வேஷன் வந்து நிச்சயமாக 50% தான் இருக்கணும், அதுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த தோரத் அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அஸ்வினி தேஷ்பாண்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அன்ஃபில்டு வேகன்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, அதை வந்து செப்ரேட்டாக வச்சுக்கணும். அதை மீறி நம்ம 50% வருதான்னு பார்க்கணும், அது வந்து வயலேட் ஆகாது. ஸோ அன்ஃபில்டு வேகன்சியை செப்ரேட்டாக வச்சுட்டு தான் திருப்பி இந்த நியூ இயரில் வேகன்சி வந்து 50% இருக்கான்னு பார்க்கணும், அது வயலேட் ஆகாது நிச்சயமாக அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ஜர்னைல் சிங் அப்படின்னு ஒரு கேஸில் வந்து கோர்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா, பேக்வர்ட்னஸ் வந்து ஒரு நாளுமே SC/STஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது, டெஸ்ட்டே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேக்வேர்ட்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 2000 இயர்ஸ் அவங்களுக்கு பண்ண அந்த கொடுமைகள், அது வந்து திருப்பி அதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேக்வர்ட்னஸ் டெஸ்ட்டே அவசியம் இல்லை அப்படின்னு
கோர்ட் சொல்லிச்சு. பட் இப்போ இந்த புதுசாக அந்த க்ரீமி லேயர் அப்ளை பண்ணுறது வந்து அதுவும் ஒரு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் தானே, அது வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணுதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது கான்ட்ராடிக்ட் பண்ணுது. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு செட் கவர்மெண்ட் கிட்டே கேட்கணும், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கமிட்டிக்கு செட் பண்ணுங்கள். அது வந்து இப்போ அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் படிக்கட்டும், அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க அதை பற்றி ஆராயட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கண்டினியூஸாக அவங்க வந்து இந்த மாதிரி பாகுபாடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப்பில் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணாட்டி அவங்களுக்கு ஆன்டி பாவர்ட்டி பாலிசி ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் செப்பரேட் பாலிசி ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து அவங்க வந்து அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணலாம், அவங்க எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணட்டும், அதுக்கு வந்து ஆன்டி பாவர்ட்டி பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டிஸ்கிரிமினேஷன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி செப்பரேட் பாலிசி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்னால மட்டும் இல்லை தலித்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் வந்து ஒரு டைனி ரெமடியல் மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டிக்மா, அந்த பேக்வர்ட்னஸ், அன்டச்சபிள் ஸ்டேட்டஸ் அதுக்காக ஒரு காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு கொஷனும் அதேமாதிரி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 335 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கொடுக்குற இந்த ரிசர்வேஷன் மற்றபடியான ப்ரொவிஷன்ஸ் ஃபார் SC/STs வந்து ஷுட் பி கன்சிஸ்டன்ட் வித் த எஃபிஷியன்சி ஆஃப் த சிஸ்டம். ஸோ எஃபிஷியண்ட்டாக நம்ம சிஸ்டமும் ஒர்க் ஆகணும், அதே மாதிரி நம்ம இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் அந்த மாதிரியெல்லாம் SC/STஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 335 ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக டிவிஷன் வந்து ஒரு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரிசர்வேஷன் வில் எஃபெக்ட் ஒரு இம்பேக்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிவிஷன் பெஞ்ச் வந்து. ஸோ அது வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆத்தர்ஸ் சொல்கிறாங்க, இது வந்து கம்ப்ளீட் மித் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரிசர்ச் நடத்தியிருக்கோம், இந்தியன் ரயில்வேஸ்லேயும் சரி, அதேமாரி IAS ஆஃபீஸர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்லும் சரி, இது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் மித், ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோர்ட்ஸ் வந்து குவான்டிஃபைபிள் டேட்டா கொடுங்க அப்படின்னு கேட்குது. எதுக்குனாலும் பேக்வர்ட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணதுக்கும் சரி, இன்ஆடிக்வன்சி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இனஃப் டேட்டா கொடுங்க, எஃபிஷியன்சி வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கும் டேட்டா கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் சப்ளை பண்ணணுமா, அதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எவிடன்ஸ் பேஸ்டும் டேட்டா பேஸ்டுமா இருந்தால் தான் நிச்சயமாக நம்மளால் ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண முடியும். ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டால் அதை நல்லா ஜட்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்பெரன்சி நல்லா கொண்டு வரும். ஸோ இது வந்து நிச்சயமாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த SC/ST ப்ரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இருக்குது, 2 இருக்குது. அதில் வந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணி அதை ரிப்போர்ட் கொடுக்கணும். எப்படி இருக்குது நேச்சர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அன்டச்சபிலிட்டி ஃபேஸ்ட் பை தலித்ஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து 20 இயர்ஸாக பண்ணவே இல்லை. நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸும் அதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இது வந்து ரிசர்வேஷன் பாலிசி வந்து ரொம்ப ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆனால் இப்போ வந்து நிறைய ப்ரைவேட்டைசேஷன் தான் இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து அவங்க வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்ரோச் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆர்டிக்கிளில். ஸோ இது மெயினாக இந்த ஆர்டிக்கிளில் வந்து SC/STக்கு SC/STக்கு க்ரீமி லேயர் ப்ரொவிஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த 2 ஆத்தர்ஸும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மெயினாக இதை சம்மரைஸ் பண்ணணுன்னா எதனால் அப்படின்னா, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் அதான் சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வேறு, டிஸ்கிரிமினேஷன் வேறு. ஸோ 2யும் லிங்க் பண்ணாதீங்க
ஸோ எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன் தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. அதுவும் நல்ல எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்த பிறகும், நல்ல ஜாபில் இருந்தாலும், நல்ல சர்வீஸில் இருந்தாலும் கூட அவங்க டிஸ்கிரிமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு கமிட்டி போடுங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட்க்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க கேட்டுக்கொள்கிறாங்க. ஸோ இதான் மெயினாக இந்த ஆர்டிக்கிளில். தேங்க்யூ ஸோ மச். Do subscribe and tap the bell button for more updates. Thank you.